புத்தகம் உங்களை அரவானாலாம் ஆக்காது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அது மாதிரிலாம் நம்பாதீங்க. ஹிட்லர் மாபெரும் வாசிப்பாளர், ஒரு தாவர உணவாளர் எல்லாம் இருக்குது. இப்போ வரலாற்றிலே மாபெரும் அழிவை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா ஹிட்லர். டைம் இஸ் மணி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டலிஸ்ட் ஐடியா. அந்த நேரத்தை வந்து பணத்தோட ஈக்குவேட் பண்ணுறது. ஒரு 250 பக்கம் உள்ள ஒரு புக்கை வந்து படிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ஒரு சர்ஜன் அந்த 4 மணி நேரத்தில் வந்து ஒரு 4 சர்ஜரி பண்ணியிருப்பார். அதில் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பார். அப்போ அவருக்கு அந்த புத்தகம் வாசிப்பு வீண் அப்படின்னு நினைப்பாங்க. டைம் இஸ் மணி, காலத்தை வந்து பணத்தோட பொருளோட ஈக்குவேட் பண்ணுறது. இப்போ நம்ம எல்லாத்தையும் மதிப்பிடுறதுக்கு என்ன ஒரு மெத்தட் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, பணத்தை வச்சு தான் மதிப்பிடுறோம், வளத்தை வச்சு தான் மதிப்பிடுறோம். ஸோ இதனால் என்ன பலன்? தமிழ்நாட்டு பேப்பர் சர்க்குலேஷன் என்னவா இருக்குது? நம்மளோட குறைவாக இருக்கக்கூடிய கேரளாவோட பேப்பர் சர்க்குலேஷன் என்னவா இருக்குது? அப்போ நமக்கு செய்தித்தாளே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. ஆனால் நமக்கு செய்திகள் எல்லாமே தெரியும். வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ரீல்ஸில் பார்க்குறோம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாற்றை பற்றியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எதை பற்றியும் ஆழமாக தெரியாது. அதுதான் நம் காலம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிக்கல். அச்சம்ங்கிறதே நமக்கு அந்நியமாகிறதுனால, அது நமக்கு தெரியாததுனால, அது வேறன்னு நம்ம நம்புறதுனால, அது நம்மளோடது இல்லைன்னு நம்புறதுனால நமக்கு அச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை விட வேறு மாதிரியான உணவு சாப்பிடுவர்கள் மீது நமக்கு அச்சம், நம்மளை விட வேறு பண்பாடு உள்ளவர்கள் மீது, நம்மளை விட வேறு மாதிரி வழிபடுவர்கள் மீது, எல்லார் மீதும் நமக்கு அச்சமும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுகிறது. இந்த அச்சமும் நம்பிக்கையின்மையும் உடைய வேண்டும் என்றால் அதற்கு புரிதல் வேண்டும். அந்த புரிதல் எங்கேருந்து வரும் அப்படின்னா, அதுக்கு புனைவு மிக 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 முக்கியமான இன்றியமையாத ஒரு கருவி. நான் வரக்கூடிய மரபுங்கிறது வந்து பாரதி புதுமை பித்தன் மரபு சேர்ந்தவன், அப்படித்தான் நான் என்ன அறிவிச்சுக்குவேன். அப்புறம் நம்மளுடைய ஐகான்ஸாக, நம்மளுடைய நாயகர்களாக வந்து காலமானவர்களை வச்சுக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்குது. அவங்கள முழு ஆளுமையாக நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து ஒரு பாரதி புதுமை பித்தனையும் வச்சுக்கிட்டா ஒருவேளை ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு கிடச்சா நான் அவங்க கூட எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். காந்தி பற்றி ராயகிரி சங்கர் சொன்னார். அதை ஒட்டி நம்ம ஒரு அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். காந்தி ஒத்துழையாமை இயக்கம் ஒரு அதனுடைய உச்சகட்டத்தில் அங்கேருந்து அதை திரும்ப பெற்று அதை ஒட்டி ஜெயிலுக்கு போகிறார். ஏறத்தாழ அதே 1922-23 அடால்ஃப் ஹிட்லர் பீர்ஹால் புட்ச் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தி ஆட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாரு. அவரும் வந்து ஜெயிலுக்கு போகிறார். காந்தி ஜெயிலில் இருந்தபடி அவர் சொல்ல சொல்ல அவருடைய பயோகிராஃபி எழுதப்படுது. மெயின் காம்ப் ஜெயிலில் இருக்கும்போது எழுதப்படுது. அப்புறம் பொதுமக்கள் ஊடகத்தை எப்படி பயன்படுத்துறது, ஒரு பொது ஊடகத்தை எப்படி பயன்படுத்துறது, அதில் காந்தி வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ். அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து தன்னை ஒரு ஊடகவியலாளராக, ஒரு பத்திரிகையாளராக வச்சுக்கிட்டே வர்றார். ஹிட்லரோட இதில் ஒரு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு புரோபகண்டா மிஷினே வச்சுருந்தார். அவர் நாசி படங்கள் இருந்திருக்கு. எப்படியெல்லாம் வந்து கோயபல்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ வந்து எப்படியெல்லாம் பொதுமக்களிடம் தன்னுடைய ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்படி இந்த 2 துருவங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காந்தி மேடையில் போய் பேசும்போது, மதுரையில் கடைசியில் 1946 ஒரு கூட்டத்துக்கு வந்து பேச வர்றாரு. ஒரே பயங்கர கூட்டம். காந்தியால் பேசவே முடியல. காந்தியினுடைய குரல் வந்து ரொம்ப சன்னமான, சிறிய சன்னமான குரல். பேச முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம், கொந்தளிப்பு. அவர் வந்து ஒன்றுமே பேசாமல் அப்படி திரும்பி போயிடுறாரு. அவரை பார்க்கத்தான் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஹிட்லருடைய உரையை நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் போய் பார்க்கலாம். மிக உணர்ச்சிகரமான ஒரு உரை. அவர் நமக்கு அந்த ஜெர்மன் மொழி புரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் உடல் மொழியிலே அதை வந்து கடத்துவார். ஆவேசமான ஒரு இறுக்கமான ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஆளுமை. அவர் என்ன சொல்கிறாருங்கிறது வந்து அதை கேட்டால் அந்த இடத்துலையே நமக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறிடும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு படம் ஒன்று இருக்குது. அதாவது காந்தி வட்டமேஜை மாநாடுக்காக இங்கிலாந்துக்கு போகும்பொழுது, இங்கிலாந்தினுடைய ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அவர் பக்கத்தில் அப்படி நிற்பாங்க. காந்தி வந்து அவங்களோட சேர்ந்து இப்படி நிற்பார். ரொம்ப பிரமாதமான படம். ஹிட்லருக்கு ஒரு படம் இருக்குது. ஹிட்லர் மேடையில் இருப்பார். கீழே இருந்து
எக்கச்சக்க பேர் பெண்கள் எல்லாரும் வந்து அவர் அப்படியே வியப்போடு அப்படியே அவரை தொட்டு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய படம். இந்த இருமையை நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். காந்தி இப்படி இருக்காரு, ஹிட்லர் இப்படி இருக்காரு. பொதுவாக நவீன நிர்வாகவியலில் நமக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுது இல்லையா? அதாவது ஒரு தலைவருங்கிறவர் வந்து உறுதியாக இருக்கணும், தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், தான் சொன்ன அவர் வந்து அவருடைய உடல் மொழியே வந்து கமாண்டிங்காக இருக்கணும், கை குலுக்கிறதுலேயே வந்து அவருடைய ஆளுமை வெளிப்படணும். இப்படிலாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒப்புநோக்க காந்தியையும் ஹிட்லரையும் வச்சு பார்த்தோன்னா, காந்தி வந்து ஒரு ஃபெயில்டு மாடல். அவர் தலையில் வைஸ்ராயை பார்க்கும்போது தலையில் வந்து மண் எடுத்து 10 போட்டு போய் பார்க்குறாரு. அவர் ஒரு ஃபெயில்டு மாடல். சட்டை போட மாட்டார், இப்படி போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவர் மெதுவாக தான் நடப்பார், இல்லை வேகமாக நடப்பார், துணைக்கு ஆள் வேணும். இதுக்கு நேர் எதிரான உடல் மொழி, பேச்சு எல்லாமே கொண்டவர், உறுதி கொண்டவர் வந்து ஹிட்லர். வரலாற்றிலே யார் பேரழிவை நிகழ்த்தினார்கள்? நாம் உறுதி கொண்ட ஆளுமைன்னு சொன்ன நம்பக்கூடிய உறுதி, மாறாத உறுதி, இந்த மாதிரியான விஷயங்களை சரி என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய. அப்புறம் ஹிட்லர் மாபெரும் வாசிப்பாளர், அதையும் சொல்லிடுறேன். புத்தகம் எதையாவது மாற்றுமா அப்படின்னா, நண்பர் அறிமுக பேச்சில் சொன்னார். அதாவது அந்த புத்தகத்தை படித்தா அவன் வந்து கொண்டிருக்க மாட்டான், இவன் வந்து இது பண்ணியிருக்க மாட்டான், படிச்சிருந்தா டெக்னிக்கலாக செஞ்சுருப்பானா என்னமோ, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நல்லா தெரிஞ்சு செஞ்சுருப்பான், அவ்வளோதான். புத்தகம் உங்களை அரவானாலாம் ஆக்காது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அது மாதிரிலாம் நம்பாதீங்க. ஹிட்லர் மாபெரும் வாசிப்பாளர், ஒரு தாவர உணவாளர், எல்லாம் இருக்குது. இப்போ வரலாற்றிலே மாபெரும் அழிவை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா ஹிட்லர். வரலாற்றிலேயே மிக மிக குறைவான உயிர் சேதத்தோட ஒரு 30 கோடி பேர் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தவர் யாருன்னு பார்த்தா அவர் காந்தி. காந்தி தன்னுடைய முடிவுகளை திரும்ப பெறுறதுல எந்த நாளும் தயக்கம் காட்டினதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? ஹிட்லர் தன்னுடைய முடிவை கடைசி வரையும் திரும்ப பெற்றதே இல்லை, குண்டை சுட்டு செத்து போறாரு. அப்போ ஒரு பலவீனமான தலைவன்னா உலகத்திலேயே மாபெரும் தலைவனாக இருக்கான். இப்போ நம்ம பலம் எது பலவீனம் எதுங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணம் இதுக்கு நீங்கள் பேச வந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் சொல்கிறேன். அப்போ புனைவுகளை ஏன் வாசிக்க வேண்டும்? இப்போ நமக்கு தமிழ் சூழலில் பொதுவாக வாசிப்பு கம்மியாக தான் இருக்குது, அதை ஒத்துக்கணும். அதுக்கு பிறகு அதுலேயும் நமக்கு வந்து ஒரு ஒரு பயன்பாட்டுவாதம் இருக்குது. நமக்கு எல்லாமே என்னென்னா, நமக்கு வந்து டைம் இஸ் மணி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டலிஸ்ட் ஐடியா. இந்த நேரத்தை வந்து பணத்தோட ஈக்குவேட் பண்ணுறது. ஒரு 250 பக்கம் உள்ள ஒரு புக்கை வந்து படிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ஒரு சர்ஜன் அந்த 4 மணி நேரத்தில் வந்து ஒரு 4 சர்ஜரி பண்ணியிருப்பார், அதில் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பார். அப்போ அவருக்கு அந்த புத்தகம் வாசிப்பு வீண் அப்படி நினைப்பாங்க. டைம் இஸ் மணி, காலத்தை வந்து பணத்தோட பொருளோட ஈக்குவேட் பண்ணுறது. இப்போ நம்ம எல்லாத்தையும் மதிப்பிடுறதுக்கு என்ன ஒரு மெத்தட் வச்சுருக்குறோம் அப்படின்னா, பணத்தை வச்சு தான் மதிப்பிடுறோம், வளத்தை வச்சு தான் மதிப்பிடுறோம். ஸோ இதனால் என்ன பலன்? அப்போது ஒரு புனைவல்லாத விஷயங்கள் படிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு பரீட்சைக்கு படிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வரலாறு இந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் தேவைப்படுது, அது ஏற்றுக்க முடியுது. அதுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குது, உடனடியாக தெரியக்கூடிய பயன் இருக்குது. ஆளுமை வளர்ச்சி சம்பந்தமான, ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறோம், அதுக்கும் உடனடியாக கண்கூடாக ஒரு பலன் இருக்குது, ஒரு பயன் இருக்குது. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் அது புது விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அல்லது நடைமுறைப்படுத்துகிறோம். சார் புனைவை ஏன் படிக்கணும்? ஒரு கதையை ஏன் சார் படிக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? புத்தக இதுலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கிறத வந்து ஒரு விற்க முடியாது. யூ கேனாட் செல் த ஐடியா ஆஃப் ரீடிங். அது பல பேர் எல்லா காலத்துலேயும் முயற்சி பண்ணி உங்களை ஏன்னா வாசிக்காமல் இருக்கிற ஒரு சமூகம் வந்து பெருசாக எதுவும் இழக்கலைங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. அப்படி இல்லை. எத்தனையோ நாள், எத்தனையோ வருஷமாக எத்தனையோ பேர் இந்த மேடைகளில், இதே மாதிரியான மேடைகளில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து புத்தகங்களை, அப்போ ஒரு ஃபிக்ஷன் வந்து ஏன் வாசிக்கணும்? என்ன பண்ணியிருக்கு? கமலாம்பாள் சரித்திரம்னு பிஆர் ராஜமையர் எழுதியிருக்காரு. மாதவையா நம்மளுடைய முன்னோடி எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர், அவங்களாம் வந்து
சென்ற நூற்றாண்டில் எழுதுனாங்க. 1870, 80, 90 ஒரு அன்றைக்கு இருந்த தமிழகத்தில் ஒரு சில லட்சம் பேருக்கு கல்வி அறிவு இருந்திருக்கலாம். அதில் சில 1000 பேர் படிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கலாம். அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு கதையில் பெண் கல்வியை பற்றி பேசுகிறாங்க. பெண் கல்வியை பற்றி 1870 பேசுகிறாங்க. அவங்க அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமை இருக்குல்ல, அன்னையிலேருந்து 1970 வரும்பொழுது அல்லது இப்போ 2024 வரும்பொழுது இன்றைக்கு இருந்த நிலைமையை அவங்களால கற்பனையே பண்ணியிருக்க முடியாது. ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடியா முதல்ல எங்கேருந்து வருதுன்னா ஒரு ரைட்டர்கிட்டேருந்து வருது. ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் அவனோட கதையில் அதை சொல்கிறான். கி. ராஜநாராயணன் கோமதின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. இன்றைக்கு பால் புதுமையினர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், திருநங்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமூக பார்வை மாற்றம் இருக்குல்ல, இது எங்கேருந்து ஏற்பட்டுச்சு? நான் சொல்கிறேன், இதுக்கு அரசனுடைய பங்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த முதல்ல வந்து இவர்களை சக மனிதர்களாக நோக்கியது யாருன்னா ஒரு ரைட்ரு. சுசமுத்திரம் வாடாமல்லின்னு ஒன்று எழுதியிருக்காரு. கி. ராஜநாராயணன் வந்து கோமதின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அங்கேருந்து ஆரம்பித்து சூவேணுகோபாலுடைய பால்கனிகள் வரைக்கும், மாணவியினுடைய சிகண்டி வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்குது. நண்பர்களே, நம்ம வந்து அறம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், அறத்தை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அறம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, அறம்ங்கிறது நமக்குள்ளேயே இருக்கா இல்லை நாம் உருவாக்கி வச்சுருக்கோமா? அறம்ங்கிறது நாம் உருவாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த அறம் எப்படி கடத்தப்படுகிறது? நல்லா இரு, எல்லாருக்கும் நல்லது செய், இது எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் எல்லாரும் மேலேயும் அன்பாரு, எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு விஷயங்கள் கருத்துக்களாக ஐடியாக்களாக இருக்கும் பொழுது அது எல்லாருக்குமே தெரியும். இதில் எல்லாம் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? பிரச்சனை என்ன? ஒரு பஸ்ஸில் ஒரு கூட்டமான நசநசப்பில் போகும் பொழுது ஒரு கண்டக்டர் சில்லறை கொடுக்காமல் இருக்கும் பொழுது எரிஞ்சு விழுகாமல் இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து நடைமுறை அப்ளிகேஷன். ஐடியா இங்கே இருக்குது, நடைமுறை அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. அப்போ நடைமுறை அப்ளிகேஷன் எங்கே வருதுன்னா ஃபிக்ஷனில் தான் வருது. நாஞ்சில் நாடன் வனம்னு ஒரு கதை எழுதியிருக்கார். 2 நாள் முன்னாடி இங்கே வந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வனமில் ஒரு ஒரு முழு பேருந்து அப்படியே பிதுங்கி நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு பழைய ராஜ்கிரண் காமெடியில் டிரைவரை எழுப்பி விட்டு உட்காருவாங்க, அந்த மாதிரியான ஒரு பேருந்துன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃபுல் பேக்கடாக இருக்குது. ஒரு எல்லாம் சல்லு புல்லுன்னு எரிச்சல், ஒருத்தனுக்கும் இடமே இல்லை. ஏன்னா முழு கூட்டம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். எல்லாரும் எரிஞ்சு விழுகிறாங்க, எல்லாருக்கும் கோபமாக இருக்குது, சல்லு புல்லு, வண்டியே நகர மாட்டேங்குது. அப்படி போகும்பொழுது அந்த டிரைவருக்கும் கடுமையான எரிச்சல், திட்டிக்கிட்டே வர்றாரு, புலம்பிகிட்டே வர்றாரு, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கார், எல்லாருக்கும் பண்ணிட்டே இருக்கார். இப்போ அந்த சாலையில் போகும்பொழுது ஒரு மலைப்பாம்பு அப்படி ரோட்டில் கிராஸ் ஆகி போகும். வண்டியை நிறுத்திடுவார். பாவம் பிள்ளை போட்டோம் அப்படிமாரு. மொத்த கூட்டமும் இருக்கும், மொத்த கூட்டமும் பின்ன வண்டியில் இருக்கும். அவ்வளோ எரிச்சல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பாவம் பிள்ளை போட்டோம் அப்படின்னு ஒரு அந்த பாம்பு போகிறதுக்காக வெயிட் பண்ணுவார். நண்பர்களே, ஒரு புனைவு என்ன கொடுக்குதுன்னா, நம்ம அறம்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல. இப்போ அஹிம்சா பரமோ தர்மம் அப்படின்னு, அஹிம்சையே எல்லா அறங்களிலும் மேலானதுன்னு சொல்கிறோம். இது ஐடியாவாக இருக்குது, இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது ஒரு கதையாக ஆகும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கதவை அது திறந்து விடுது. 2வது முக்கியமான விஷயம் என்ன, அதாவது ஒரு புனைவு என்ன செய்யுதுன்னா, ஒரு கதாபாத்திரங்களோட நம்மளை வந்து தொடர்பு படுத்திக்க, எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சூழலோட, ஒரு கதாபாத்திரத்தோட நம்மளை நாமே பொருத்தி பார்த்துக்கிறது. பேயோன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். பேயோன் வந்து ஒரு பழைய சூளாமணி பாட்டு இருக்குது. எனக்கு வந்து பர்வீன் சுல்தானா மேடம் மாதிரியோ சார் மாதிரியோ மனப்பாடமாக பாட்டெல்லாம் சொல்ல வராது. ஆனால் அந்த பாட்டோடைய கருத்து மட்டும் சொல்கிறேன். அந்த என்னென்னா, அந்த மாதிரி ஒருத்தனை துரத்திட்டு, ஒரு பாம்பு துரத்திட்டு போகும். அவன் வந்து கீழே புலி இருக்கும், அவன் ஒரு இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து எலி, அந்த வேரில் வந்து எலி கடிச்சிக்கிட்டு இருக்கும். கீழே புலி, மேலே பாம்பு, எந்த பக்கமும் எதுவுமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இது ஜென் கதையிலையும் இதே ஐட்டம் இருக்குது. அப்போ வந்து ஒரு சொட்டு தேன் விழுகும். அந்த ஒரு சொட்டு தேனை வந்து ருசிக்கிற மாதிரி தான் லைஃப். மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது,
எங்கே போனாலும் பிரச்சனை. அந்த நெருக்கடிக்குள்ளே ஒரு சொட்டு தேன் கிடைக்குதுல்ல, அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சூளாமணி பாட்டு, பிரமாமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதை பேயோன் வந்து ஒரு கதையாக எழுதுகிறார், இதை திருப்பி எழுதுகிறார். இதே மாதிரி ஒருத்தனை வந்து துரத்திட்டு வருது, அவன் வந்து கீழே புலி இருக்குது, மேலே பாம்பு இருக்குது, இல்லை யானை இருக்குது, இந்த மாதிரி மேலேயும் புலி கீழையும் புலி இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பழ கொத்து இருக்குது, அதை சாப்பிட்றாரு. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்தன் லைஃப் விஷன் இருக்குல்ல, அவனுடைய விஷன். நண்பர்களே, நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இன்று எல்லாமே ரொம்ப வேகமாக ஆகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நம்மளால் வந்து தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய தன்மை, தோல்வியை ரொம்ப அஞ்சக்கூடிய தன்மை நமக்கு வந்துருச்சு. தோல்வியை விட்டு விலகி போகக்கூடிய, ஓடக்கூடிய, அந்த தோல்வியை எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நவீன சமூகமாக தோல்வியோட நம்ம எப்படி ஏற்றுக்கிறது, தோல்வியை பழகிக்கிறது, தோல்வியை வந்து நமக்கு நம்மளுடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அது செய்யும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் குறையும். அது எப்போ செய்ய முடியும்? ஒரு ஃபிக்ஷன் ரீடருக்கு அவனால் இது முடியும். இதை நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஃபிக்ஷன் ரீடர் திரும்ப திரும்ப புரிஞ்சிக்கிட்டே வரான், மனிதர்களை புரிஞ்சிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம காலகட்டத்தினுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு நிறைய விஷயம் தெரியும். தமிழ்நாட்டு பேப்பர் சர்க்குலேஷன் என்னவா இருக்குது? நம்மளோட குறைவாக இருக்கக்கூடிய கேரளாவோட பேப்பர் சர்க்குலேஷன் என்னவா இருக்குது? அப்போ நமக்கு செய்தித்தாளே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. மொத்த 10 கோடி பேரில் 25 லட்சம் தான் வந்து மொத்த செய்தித்தாள்களை இங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு செய்திகள் எல்லாமே தெரியும். வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ரீல்ஸில் பார்க்குறோம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாற்றை பற்றியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எதை பற்றியும் ஆழமாக தெரியாது. அதுதான் நம் காலம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிக்கல். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஷன் படிக்கும்போது, ஃபிக்ஷன்லையுமே வந்து ஒரு பொழுதுபோக்கு இலக்கியங்களும் இருக்குது, நவீன இலக்கியமும் இருக்குது. எது வேணாலும் வாசிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு திரையில் ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது நீங்கள் வெறும் நுகர்வோராக மட்டும் இருக்கிறீங்க. திரையில் ஒன்று தெரியும் பொழுது அதை நாம் நுகர்வோராக மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறோம். படிக்கும் பொழுது என்ன நடக்குது? நீங்கள் ஒரு தாஸ்தாவஸ்கியை படிக்கும் பொழுது ரஷ்யாவுடைய நிலப்பரப்பை பார்க்குறீங்க. டால்ஸ்டாயை படிக்கும் பொழுது ரஷ்யாவுடைய நிலப்பரப்பை பார்க்குறீங்க. ஒரு பூமணியை படிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கரிசல் மண்ணோடைய நிலத்தை நீங்கள் பார்க்குறீங்க, கற்பனை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு படைப்பாளி ஒன்றை உருவாக்கும் பொழுது, கதையை நீங்கள் படிக்கும் பொழுது, வாசகராக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு திரையில் அது வரலை, நீங்கள் அதை உருவாக்குறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் எப்படி இருப்பார், ஒரு ஆதித்ய கரிகாலன் எப்படி இருப்பான்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். இருந்துச்சா இல்லையா? அதை மொத்தமாக முடிச்சுட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த கற்பனை இப்போ சினிமாவாக வந்துருச்சு. சினிமாவை வந்த உடனே இப்போ இனிமேல் யோசிக்கும் பொழுது ஆதித்ய கரிகாலன் விக்ரமாக தான் வருவார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்தரங்கமாக ஒரு ஆதித்ய கரிகாலன் இருப்பாங்க, அந்தரங்கமாக ஒரு நந்தினி இருப்பாங்க இல்லையா? இது எப்படி வருது? அப்போ ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் ஒன்று எழுதுகிறாங்க, அதை நாம் என்ன பண்ணுறோம்? கிரியேட் பண்ணுறோம். அந்தரங்கமான ஒரு இடைவெளி, ஒரு மௌனமான இடைவெளி வழியாக அந்த ஒரு பரிமாற்றம் வந்து இங்கே நடக்குது. சரி, வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலையாள எழுத்தாளர். அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னென்னா, அவர் ஒரு சில வருடங்கள் நாடோடியாக திரிந்திருக்கிறார். இமயமலை பகுதிக்கு போகிறார். இமயமலையினுடைய குளிர் பிரதேசங்களுக்கு போய் அந்த இடத்துல போயிட்டு அவர் தன்னுடைய ஒவ்வொரு இடத்துல சாப்பிட போகிறாரு. அடிவாரத்தில் சாப்பிட்டு முடித்த பிறகு பார்க்குறாரு, அவருடைய பணப்பையை காணோம். கடைக்காரன் இல்லை பணப்பையை அடிச்சுட்டாங்க, கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைக்காரன் ஒத்துக்க மாட்டுறாரு. உன்னுடைய சட்டையை கழட்டு அப்படிங்கிறார். எங்கே? இமயமலை அடிவாரத்தில் குளிர். சட்டையை கழட்டுறாரு. அப்புறம் உன்னுடைய கால் சட்டையும் கழட்டு அப்படிங்கிறாரு. கால் சட்டையை கழட்டிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அவர் எவ்வளோங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு.
உடனே இவர் வந்து சொல்கிறாரு, உடனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு. இப்போ இந்த கதை இருக்குல்ல, இதில் யார் நல்லவங்க? யார் நல்லவங்க? பணம் கொடுக்குறவர், சரிதானே? யாருக்கும் குழப்பம் இல்லை. இந்த கதையுடைய அடுத்த பாதியை சொல்கிறேன். என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் போனால் ஒரு மூலையில் ஒரு சாக்கை கொட்டுறாரு. அவ்வளோ பணப்பை இருக்குது, இதில் எது ஒன்றுன்னு பார்த்து எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அவர் தான் எடுத்தார், ஆனால் அவர் தான் கொடுக்குறாரு. இப்போ தர்மம் சூட்சமமானது அப்படின்னு மகாபாரதத்தினுடைய திரண்ட கருத்தாக சொல்கிறோம். தர்மம் சூட்சமமானது எப்படி? இப்போ ஒரு கதை வருது. இப்போ இதில் யார் சரி, எது தப்பு? அப்போது எண்பட்டை வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வைரத்துக்கு 8 பட்டை இருக்கிற மாதிரி உண்மைக்கு 8 முகங்கள் இருக்கு. புனைவுங்கிறது நம்ம பொய்ன்னு நினைக்கிறோம், கிடையாது. அது பொய்யோட சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மெய்ங்கிற சாரம். அந்த மெய்ங்கிற சாரத்தை ஒரு பொய்ங்கிற சட்டை போட்டுக்கிட்டு கடத்தும் பொழுது தான் அது காலங்காலமாக காலத்தை மிஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுற மாதிரி. வெறும் மெய்மையின் சாரம் நமக்கு திருக்குறள் ஆத்திச்சுடியே போதும். ஆனால் ஏன் கதை வேணும் அப்படின்னா, இந்த மெய்மையின் சாரம்ங்கிறத காலாதீதமாக கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் அங்கு தான் வந்து என்ன புனைவினுடைய வேலை அங்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் புனைவுங்கிறது வெறும் கதைகள் மட்டும் கிடையாது. ஒரு கதை, அதை தாண்டி நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே புனைவினுடைய அடிப்படையில் தான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே காலனி ஆதிக்கம் நடக்கும் பொழுது இந்த காலனி ஆதிக்கத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஜென்டில்மேன், அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த காலனி ஆதிக்கத்துக்கு அவங்க கற்பித்த ஒரு நியாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு கதை. நோவாவுடைய 3 மகன்கள். நோவா குளிச்சுட்டு வரும்பொழுது அதில் ஒருத்தர் 2 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. அதனால் நோவா சாபம் விடுறாரு. அந்த சாபம் படி கருப்பினத்தவர்களும் மஞ்சள் இனத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இதுதான் ஒயிட் மேன்ஸ் பர்டன். அதாவது இந்த நாட்டை இங்கு வந்து அவர்கள் சுரண்டி எல்லாத்தையும் வளத்தையும் கொண்டு போனதுக்கு அவர்கள் சொல்லிக்கொண்ட காரணம் என்னென்னா, இது சிவிலைசிங் மிஷன். அவர்கள் சொல்லிக்கொண்டது என்னென்னா, உங்களை கடை தேற்றுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா நீங்கள் அப்போது இந்த 2 வம்சத்தினரும் ஒரு காலத்தில் குற்றம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு ஐடியா அதில் இருக்குது. இது ஒரு கதை ஒரு அரசாங்கத்துக்கான நியாயமாக மாறுகிறது. ஒரு மாபெரும் விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு கதைக்கு இருக்கிறது. அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த அயோத்திதாச பண்டிதர் நீங்கள் கதைக்கு எதிராக வந்து வரலாறை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருக்கலாம், வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இது பொய்ன்னு சொல்லலாம், நிறுவனபூர்வமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் கதைகளை கொண்டு எதிர்கொள்வதுங்கிறது தான் அயோத்திதாசருடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனை புள்ளி. அவர் வரலாறையே கதையாக தான் பார்க்குறாரு. இப்போ கதைகளை கொண்டு எதிர்கொள்வது நம்ம அன்றாடம் இருக்கக்கூடிய இதில் யோசிச்சு பாருங்கள். எல்லா தளத்துலையும் நாம் ஒருத்தவங்களை பற்றி புரணி பேசுகிறோம், அது ஒரு கதை. ஒருத்தங்களை பற்றி நம்ம கதைகளை உருவாக்குகிறோம். ஒருத்தர் இறந்து போன பிறகு அவர் கதையாக ஆகிறார், வரலாறாகலாம் ஆகலை. அவரை பற்றி அவருடைய ஈவெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸும் சேர்ந்து தான் அது வருது. நாம் கதைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஒரு கதை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை இன்னொரு கதைகளை வைத்து தான் நம்ம வந்து மோதி உடைக்க முடியும். அப்போ இவங்க சொன்ன ஒரு கதைக்கு பதிலாக ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம்லாம் மாற்று கதை சொன்னாங்க. இதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு வரலாறு. ஹிட்லர் தன்னை ஆரிய இதிலிருந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், அந்த கதையை அவர் எடுத்துக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக நம்ம நினைக்கக்கூடிய மாதிரி புனைவுகள் அப்படிங்கிறது நம்ம நினச்சி எளிதில் புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆகவே ஒரு சமூகமாகவே புனைவை நாம் விடும் பொழுது, புனைவை பற்றிய பிரஜை நமக்கு இல்லாதாகும் பொழுது, அந்த இடத்துல மிகப்பெரிய சேதாரங்களை வந்து நம்ம வந்து சந்திப்போம். வாசிப்பு ரொம்ப முக்கியம், வாசிப்புலையும் ரொம்ப முக்கியம், அதுலேயும் ரொம்ப முக்கியம் ஒரு புனைவு.
புனைவு தான் மற்றமையை புரிந்து கொள்ள நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு. இன்னொரு அதர்ங்கிறது யார்? அதர்ங்கிறது யார்? ஒரு ஈழத்தமிழராக இருக்கலாம், ஒரு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினராக இருக்கலாம், அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு இன்னொரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு திருநங்கையாக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். இன்னொருத்தரை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா நமக்கு அச்சம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா நமக்கு புரியாததுனால தான் வருது. அச்சம்ங்கிறதே நமக்கு அந்நியமாறதுனால, அது நமக்கு தெரியாததுனால, அது வேறன்னு நம்ம நம்புறதுனால, அது நம்மளோடது இல்லைன்னு நம்புறதுனால நமக்கு அச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை விட வேறு மாதிரியான உணவு சாப்பிடுவர்கள் மீது நமக்கு அச்சம், நம்மளை விட வேறு பண்பாடு உள்ளவர்கள் மீது, நம்மளை விட வேறு மாதிரி வழிபடுவர்கள் மீது, எல்லார் மீதும் நமக்கு அச்சமும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுகிறது. இந்த அச்சமும் நம்பிக்கையின்மையும் உடைய வேண்டும் என்றால் அதற்கு புரிதல் வேண்டும். அந்த புரிதல் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதுக்கு புனைவு மிக 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 முக்கியமான இன்றியமையாத ஒரு கருவி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.